கிறிஸ்துவுடனான சகோதரர்களே, யாவரையும் நம்முடைய வாழ்க்கைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரே கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்க்கை வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் ஒரு முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதனால் நாம் இந்த நாட்களிலே எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஞானஸ்நானம் மூலம் ஆண்டவருக்கு நம்மை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம், ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோம். இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட நாம் எவ்வளவு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு பாடம் தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இது கடைசி நாட்கள் என்பதை நாம் அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதை குறித்து சில வசனங்களை நாம் பார்த்து கொண்டு அதன் பிறகு நாம் எவ்வளவாக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அநேக வசனங்கள் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு தேசமாக இல்லாமல் பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு இருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சுதந்திர நாடாக இருக்கிறார்கள். அவர்கள் 1948 மே மாதம் 14 ஒரு சுதந்திர நாடாக அங்கே பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். இதை குறித்து தேவன் அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். குறிப்பாக எசேக்கியேல் என்ற தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக சுமாராக 600 வருடங்களுக்கு முன்பதாக அங்கு ஒரு நிழலாக பேசும்போது எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் அங்கே சொல்லுகிறார், அங்கே ஒரு பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது. அங்கே தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி, அது உமக்கே தெரியும் என்று பதில் சொல்லும்போது, நீ இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லும்போது, அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த உலர்ந்த எலும்புகள் அவைகள் கடகட என்று ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுகிறது. அந்த எலும்புகளின் மேல நரம்புகள் வருகிறது, நரம்புகளுக்கு மேல மாம்சம் வருகிறது, அதன் மேல் தோலினால் மூடப்பட்டு அதன் பிறகு அங்கே ஆவியை வரும்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்து அங்கே ஜீவன் பெற்று அந்த எலும்புகள் ஒரு சேலையாக அங்கே எழும்பி நிற்கிறது. அதை குறித்து அந்த 37 அதிகாரத்திலே சொல்லும்போது, இது இஸ்ரேல் வம்சமே என்று நாம் படிக்கிறோம். அங்கே 37 அதிகாரம் 21, 22 வசனங்களில் நாம் படிக்கும்போது, இதோ நான் இஸ்ரேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடமிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து
அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி நான் அவர்களை ஒரே ஜாதியாக்குவேன் என்று அங்கே இருக்க தரிசனமாக்க சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு எதிராக நிறைவேறி இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது மத்திய 24ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களில் அத்திமரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளம் கிளை தோன்றி குளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று, இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஒரு தேசமாக கூட்டு சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வெகு சீக்கிரத்திலே வாசலுக்கே வந்ததாக அவர் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இஸ்ரேல் தேசத்தை பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் தேசம் ஒரு துளிர் விட்டு வளர்ந்து எல்லா விதத்திலும், எல்லா ஞானத்திலும், எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகள், இன்னும் விவசாய காரியங்கள், ஆயுத தளவாடங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு வளர்ச்சி பெற்ற தேசமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக உலகமே கூடிக்கொண்டு அவர்கள் மேல் யுத்தத்துக்கு வருவார்கள் என்று கூட தீர்க்க தரிசனமாக இந்த எசேக்கியேல் பேசுகிறார். இதை குறித்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் போது இஸ்ரேல் பகைவனுக்கு விரோதமாய் வருவாள் என்று புற தேசத்தார் எல்லாரும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவதை குறித்து அங்கே எசேக்கியேல் மூலமாக பேசியிருக்கிறார். இது அப்படியே நிறைவேறிக் கொண்டு இந்த நாளில் இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், 2023 அக்டோபர் 7 அன்றைக்கு ஹமாஸ் என்ற அந்த தீவிரவாத இயக்கம் அநேக ஏவுகணைகள், 5000க்கும் மேலான ஏவுகணைகளை இஸ்ரேல் தேசத்து மேலே வீசி அவர்கள் எல்லை தாண்டி வந்து அநேகரை வெட்டி போட்டு அநேகரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வரும்போது இஸ்ரேல் தேசம் அங்கே யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறது. அந்த ஹமாஸ் இயக்கத்தோடு யுத்தத்துக்கு போனார்கள். அந்த யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரேல் தேசத்தின் மேலே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அனுதாபம் இருந்தது. ஏனென்றால் அந்த ஹமாஸ் இயக்கத்தினர் அவர்களாக வந்து அநேகரை வெட்டி கொண்டார்கள், அநேகரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். ஆனால் இந்த யுத்தம் அது தொடர்ந்து நடக்கும் போது அங்கு அந்த ஹமாஸ் இயக்கத்தில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். அப்படி அந்த யுத்தம் நீண்டு கொண்டே போகும்போது உலக தேசமே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஹமாஸ் செய்த அந்த பயங்கரவாத காரியங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டவர்களாக இந்த நாளில் உலக தேசம் எல்லாம்
இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை உடையவர்களாக மாறியிருக்கிறது. இது கூட வேதத்தின்படி தீர்க்க தரிசனத்தின்படியே நடந்தேறுகிறது. இதை குறித்து கூட சகரியா சொல்லும் போது சகரியா தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் படிக்கலாம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கூடுவோம். இது சகரியா தீர்க்க தரிசனமாக எழுதின காரியம் இந்த நாளில் நிறைவேறிக்கொண்டு இருக்கிறது. அது முற்றிலுமாக நிறைவேறவில்லை. ஆனால் அந்த எல்லா உலக தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமான ஒரு மனநிலை அப்படியாக உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். இது என்ன சொல்கிறார்கள் என்றால், எசேக்கியேல் அடுத்த 38ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவார்கள் என்று அந்த தீர்க்க தரிசன வசனங்களிலே 38ஆம் அதிகாரத்தில். அதனால் இன்றைக்கு இது ஒரு அந்த யுத்தத்துக்கு ஒரு ஆயத்தமாக கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. உலகம் எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமான மனப்பான்மை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். அதன் சகரியா புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த ஒரு காலத்தில் நாம் கண்ணுக்கு எதிரிலே வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, உலகத்தில் அறிவு பெருகி போய் காணப்படுகிறது. இன்றைக்கு எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி, கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி, நாம் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஒருவரோடும் நாம் முகமுகமாக பேசுவது போல பேசலாம். அநேக கண்டுபிடிப்புகள் இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து கூட தானியேல் தீர்க்க தரிசனமாக எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அறிவு பெருகி போகும் கடைசி நாட்களில் என்று. அதனால இந்த காரியம் கூட இந்த நாளில் அறிவு பெருகி போன ஒரு நாட்களில் நாம் இருக்கிறோம். அப்படியே இந்த மனுஷனுடைய ஞானம், அறிவு பெருகும் போது அந்த அறிவை அவர் அழிவுக்காக பயன்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய மனுஷன் ஞானத்தின் மூலமாக அநேக அழிவு காரியத்துக்குரிய யுத்த தளவாடங்கள், ஏவுகணைகள் இருந்த இடத்திலே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அது வேறு அவர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த ஏவுகணைகள் தாக்குதமாக அவர்களுடைய ஞானத்தை அப்படியாக அழிவு காரியத்துக்கு பயன்படுத்துகிறார். அதனால் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அது என்னவென்றால் சமஸ்கிருத வார்த்தை. அது விநாசகாலே விபரீத புத்தி, அதாவது அழிவுக்காக இந்த ஞானத்தை பயன்படுத்துகிறது. அதனால்
இந்த நாட்களிலே அப்படி இருக்கிறது. இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அணு ஆயுதங்கள், எவ்வளவு பயங்கரமான ஆயுதங்கள், லட்சம் கோடி ஜனங்களை கொன்று குவிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இன்றைக்கு எல்லா தேசங்கள் போட்டுக்கொண்டு அதை சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு புள்ளி விவரம் சொல்லும் போது 2023 மட்டும் உலக நாடுகள் அணு ஆயுதத்துக்காக 7.6 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள். இந்த அணு ஆயுதத்தை அதன் வளர்ச்சி பாதைக்கு அணு ஆயுதத்தை அதிகமாக சேர்ப்பதற்குமாக 7.6 லட்சம் கோடி ரூபாயை செலவிட்டிருக்கிறார்கள். இதை குறித்து சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு அந்த ஒரு இயக்கம் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் அதிகமாக செலவிட்டது அமெரிக்கா நாடு 4 லட்சம் கோடி செலவு அணு ஆயுதம். அப்படியே இந்தியா, சீனா, ரஷ்யா, 1 லட்சம் கோடி செலவு, பிரான்ஸ், வடகொரியா, பாகிஸ்தான், ரஷ்யா, பிரிட்டன், எல்லா தேசங்கள் இப்படி இந்த அணு ஆயுதத்துக்காக பணங்களை செலவு பண்ணி கொண்டே இருக்கிறார். மனுஷனுக்கு இங்கே ஞானம் பெருகும் போது அதை அழிவுக்காக பயன்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். இது நாம் கண்ணார காண்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய வஞ்சனை இந்த நாளில் நடந்து கொண்டு அநேக பொய் போதனையாளர்கள் எழும்பி அநேகரை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி தீர்க்கதரிசன வசனங்களின்படி நடந்தேறுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிற 2 தெசலோனிக்கேயர்ல அங்கே எச்சரித்து எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களிலே இந்த காரியத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். படிக்கிற வசனம்: அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இதை படிக்கும் போது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து அநேகரை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாக அற்புத அடையாளங்கள் வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வசனத்தை அவர்கள் விசுவாசிப்பது இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறார், சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ஏனென்றால் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 11ஆம் வசனத்தில் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு வஞ்சனையை தேவனே அனுப்புகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியத்தின் மேல் விருப்பமில்லை. அற்புத அடையாளம் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்தில் இப்பொழுது என்ன கிடைக்கும் என்ற அந்த ஒரு ஆசை தான் இந்த நாளில் எல்லா கிறிஸ்தவர்கள். அதனால் ஒரு வஞ்சகத்தோடு
இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஆவிக்குரிய ஒரு வஞ்சனை இந்த நாளில் நாம் கண்களுக்கு எதிரே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியரில் கூட எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார். வேஷதாரிகளாக அநேகர் வருவார்கள். அங்கே சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டுக்கொண்டு வந்து ஏமாற்றுவான் என்கிற, அதாவது உண்மையான ஊழியக்காரர் போலவே அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள் என்று அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம இவையெல்லாம் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். கண்ணுக்கு நல்ல நடந்து கொண்டு இருக்கிறது ஆவிக்குரிய வஞ்சனை. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த அறிவு பெருகி போய் ஆவிக்குரிய வஞ்சனை வரும்போது கிறிஸ்தவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசியிருக்கிறார். லூக்கா 18:8 மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அதனால் இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் தனித்து விசுவாசம் இல்லாமல், இது எப்படி என்று நாம் பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் அங்கே ஒரு டார்வின் தியரி வருகிறது. இந்த டார்வின் தியரி படி சிருஷ்டிகர் என்று ஒருவர் இல்லை. இந்த பூமி ஒரு பெரிய வெடிப்பின் மூலம் உருவாயிடுச்சு. அப்படியே ஜீவன் ஒரு சிறிய செல், ஒரு செல் முதலாவது உருவாகி அதன் பிறகு அநேக கோடி கோடி செல்கள் உருவாகி பூச்சி, அதிலிருந்து குரங்கு வந்தது, அதிலிருந்து குரங்கு மனுஷன் வந்தான் என்கிற ஒரு வஞ்சனை இந்த கடைசி நாட்களிலே 19ஆம் நூற்றாண்டில் காரியம் வந்திருக்கிறது. அதனால் மனுஷனுடைய விசுவாசம் இல்லாமல் பெரிய அறிவு இருந்த தேசங்கள், இன்றைக்கு ஜப்பான் போன்ற தேசங்களில் தேவனில்லை என்று சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார். அநேக தேசம் கிறிஸ்தவ நாடுகளில் கூட தேவனே இல்லை, எல்லாம் தானாகவே உருவாகி எல்லா ஜீவன்கள், எல்லா சிருஷ்டிகள் தானாக உருவாகி இருக்கிறது என்று அந்த விசுவாசம் இல்லாத நாத்திகர்களாக இன்றைக்கு உலகம் போய்கிறது. இது ஒரு கணக்கு சொல்லும்போது ஜப்பான் தேசத்தில் 81% நாத்திகர்கள் இருப்பதாக, பெரிய ஞானம் மிகுந்த தேசம். 81% மக்கள் தேவனில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகர்களாக இருக்கிறார்கள். அப்படியே சைனா தேசத்தில் 91% நாத்திகர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவ நாடுகளில் பாருங்கள், பிரான்ஸ் 55% நாஸ்திகர்கள் இருக்கிறார்கள். இங்கிலாந்து தேசத்தில் 75% நாஸ்திகர்கள், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அமெரிக்கா 43%. இவையெல்லாம் கிறிஸ்தவ தேசங்கள். ஜெர்மனி 66% நாஸ்திகர்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ தேசங்களிலேயே இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஜனங்களால் நிறைந்து இருக்கிறார்கள். ஏன்
கர்த்தரின் தேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் தேசத்தில் கூட 61% நாத்திகர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாட்களில நாம் இருக்கிறோம். இப்படி தேவன் இல்லை, எல்லாம் தானாக உருவாக்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய காலத்தில், இந்த முடிவு காலத்தில் நாம் இருக்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு எழுதும் போது பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே அங்கே பேசும்போது அப்படிங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அநேக பரிகாசக்காரர் கடைசி நாட்களில் வருவார்கள். எல்லாம் சிருஷ்டிப்பிலிருந்து அப்படியே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நாட்களில் இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு போகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? ஆனால் வேதம் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக. அதனால இவையெல்லாம் நாம் கண்களுக்கு எதிராக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, தேவன் இல்லை என்று சொல்லும்போது மனுஷனுடைய வாழ்க்கை மனம் போல ஒரு பயமற்ற ஒரு ஜீவியம். யாருக்கு தெய்வ பயம் இல்லை, யாரை குறித்தும் கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வீட்டில் நாம் கண்ணுக்கு எதிரே நாம் பார்க்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இவைகளை எழுதுகிறார். இந்த குணலட்சணங்கள் எல்லாம் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் அண்டி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? பக்கமா சுபாவம் அன்பில்லை, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளிக்கிறவர்கள், சுகபோக பிரியர், பணப்பிரியர், தற்பிரியர், பரிசுத்தமில்லாதவர், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாளிலே நாம் நேரடியாக இப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 13ஆம் வசனத்தில் அதே பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார். மேலும் மேலும் கெட்டு போகிறவர்களாக, அப்படி தெய்வ பயமற்றவர்களாக, சுயநல பிரியர்களாக, தேவனுக்கு பயமில்லாத வாழ்க்கை நாட்டில் நேயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலை நாம் எப்படி ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்தில், பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறது. தெளிவாக சொல்லுது. பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். மத்திய 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் பற்றி அடுத்து 24ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது வசனப்படி 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பதுதான் பிதாவின் சித்தம். வார்த்தையின்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இப்படிப்பட்ட புத்தியுள்ள மனுஷர்களாக நாம் நாட்டிலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வெறும் சண்டே மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தைகளை நாம் காலையில் முதலாவது தியானித்து அவைகளை நாம் உணர்ந்து கொண்டு அவைகளை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வார்த்தையின். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் அழிவில்லாதது. உலகத்திலே அழிவே இல்லாதது என்பது தேவனுடைய வார்த்தை. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தைகளோ ஒழிந்து. அப்போ அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழும்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை என்னுடைய சித்தம் செய்கிறவர்களாக அனுபவமும் இருக்கும். இதை குறித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று லூக்கா 6:47 வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லி 48 வசனம் படிக்கிறார். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆழமாய் தோண்டி, கற்பாறையில ஆழமாக தோண்டி வீடு கட்டின மனுஷன். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலை. அப்போ என்னுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அங்கே என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டின மனுஷன். அங்கே பெருமழை வரும், பெரும் காற்று புயல் எல்லாம் வரும். ஆனாலும் அது அசையாது. காற்று புயல் என்றால் அநேக சோதனைகள், அநேக உலக பிரகாரமான பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல அஸ்திவாரம் போடப்பட்டு வார்த்தைப்படி நடக்கிறவர்கள் அசைக்கப்படாமல் இருப்பார்கள். அப்படி இல்லாதவர்களை குறித்து சொல்லும் போது 49ஆம் வசனம், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழித்தது என்றார். அநேகர் வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அதன்படி ஜீவிக்கிறாங்களா என்பது ரொம்ப ஒரு கேள்வி. வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்காதவர்கள் அஸ்திபாரமே இல்லாமல் மணல்ல வீடு.
பிடிக்குமா? அது பெரு மழை காற்று வரும்போது அது முற்றிலும் அழிந்து, அப்படி நாம் இல்லாதபடி வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அஸ்திபாரம் என்று சொல்லும் போது, அஸ்திபாரம் பூமிக்கு அடியில மறைவாக இருக்கும், வெளியே தெரியாது அஸ்திபாரம். அதனால இந்த அஸ்திபாரம் எப்படி இருக்குது என்பது வெளியில பார்வைக்கு நாம் ஒன்றுமே அறிந்து கொள்ள முடியாது. எல்லாம் சரியாக இருப்பது போல இருக்கும். அது எப்போ தெரியும் என்றால், பெரும் வெள்ளம், பெரும் காற்று, அதிக சோதனைகள், நெருக்கங்கள் வரும்போது தான் அங்கே அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதனால நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருந்தால், கண்மலையின் மேல் ஆழமாக அங்கே அஸ்திபாரம் போட்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகிறார். எல்லா சபையா கண்மலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அஸ்திபாரம் ஆழமாக போட வேண்டும் என்றார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே பார்க்கிறவர்களாக, அவரையே பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக வேதத்தில் சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், வரமாலைக்கு பங்குள்ள சகோதரரே, நீங்கள் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவையே கவனித்திருப்பார். உலகத்தில் மற்ற கிறிஸ்தவர்களை இல்லாவிட்டால் கிறிஸ்தவ லீடர்ஸ் இவர்களை பார்த்தல்ல, எல்லாரும் மனுஷர்கள் குறைவுள்ளவர். அதனால கிறிஸ்து இயேசுவையே நாம் கவனித்து பார்த்து இதுதான் அங்கே அஸ்திபாரம் ஆழமாக போடுவது. அவர் சொன்னபடியே நாம் நடக்க எப்பொழுதும் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சபைகள் தான் பேசுகிறது. ஆனால் சபைகளுடைய போதனைகள், டாக்டர் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, அதாவது பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு அறிவு அநேகத்திலே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அவர் இயேசுவையும் குறிப்பிட்டு சொல்கிறார். தேவனிடத்திலும் விசுவாசமாயிருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடத்திலும் விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிதாவை குறித்த அறிவு அநேகரிடத்திலே இயேசுவையே அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்தர். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில அநேக விசாரத்தை கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது, உம்மை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு பிதாவை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர்களும் அப்படியே பிதாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாகவே இருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு
இல்லாமல் இருக்கிறார். பிதாவை குறித்த அறிவு அநேகத்திலே இல்லை. அடுத்தது நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருகிறார் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். வந்து என்ன செய்ய போகிறார் என்று சரியான அறிவு அநேகத்திலே இல்லை. இந்த பூமியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையாக சேர்ந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள் என்பதை கூட அநேகரால் உணர்ந்து கொள்ளாமல் அந்த 1000 வருட அரசாட்சி யார் மேல இந்த ஆளுகை நடக்கும் என்று கூட ஒரு தெளிவு அநேகத்திலே. அப்படியே தேவனை அறியாத விக்கிரக வணக்கத்திலும் வேறு வேறு வணக்கங்களிலும் தேவனில்லை என்று சொல்கிற நாத்திகர்களுக்கும் தேவன் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு அவர்களை குறித்து என்ன தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார் என்பது குறித்த ஞானம் வேதத்திலே நாம் படிக்கும் போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று. அப்போ மற்ற ஜனங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து அநேகர் அறியாமல், அப்படியே சாத்தான் அறியாமல் இருக்கிறார். சாத்தானை நான் சாம்பலாக்குவேன், அழித்து போடுவேன் என்று 1000 வருடம் துவங்கும்போது சாத்தான் கட்டப்படுவான். 1000 வருடம் முடிவிலே தவிர்க்கப்படுவார். அதற்கு சாம்பலாக்குவேன் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த இப்பொழுது இருக்கிற உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அருமத்துவம் யுத்தம், 3ஆம் உலக யுத்தம் வரப்போகிறது. ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. உலகம் தோன்றினது முதல் இல்லாத ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது என்பதை கூட இன்றைக்கு அநேகர் அறியாமல் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், அதை குறித்த ஒரு சிந்தனை எதுவும் இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வெறுமனே ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்குள்ள அந்த சடங்குகள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கிறார்கள். அவர் ஊழியக்காரர் அதற்கு 20 நிமிஷம் இல்லாவிட்டால் 30 நிமிஷம் அதிகம் அதை கேட்டுக்கொண்டு அதை சரியாக கேட்பது கூட இல்லை. கேட்டுக்கொண்டு ஏதோ சில காணிக்கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கை எல்லா உலகத்தால் போல, உலக ஜனங்கள் போல எந்த விதமான தேவனுடைய சத்தியத்தை குறித்த, வேதத்தை குறித்த எந்த அறிவும் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டு விசாரணை ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் நான் மணலின் மேல் எந்த விதமான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டப்பட்டது. அது அங்கே அழிந்து போய்விடும். இன்றைக்கு அப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் தான் பழைய ஏற்பாட்டில் கூட அங்கே ஜனங்கள் இருந்ததாக இங்கே எசேக்கியேல் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை
இன்றைக்கு இருக்கிறது போல இன்றைக்கு எப்படி நடக்கிறதோ இது அன்றைக்கு அப்படியே நடந்திருக்கிறது. அது தீர்க்க தரிசனமாக நமக்கு எழுதப்பட்டும் இருக்கும். என்ன சொல்லக்கூடிய சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று பேசுகிறார்கள். அவர்கள் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். அடுத்த வசனம் 11. சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடித்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல்மழையே நீ சொரிவாய், கொடிய புகழ் காற்றும் அதை விளக்கும். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். இன்னைக்கு அப்படிதான் எல்லா சபைகளும் ஆழமான சத்தியத்தை குறித்து பேசுவதே மேலோட்டமான போதனைகளை பேசி அவை சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி இடிந்து விடும் என்று சொல். வெள்ளமாய் பெருகிற மழை பெய்யும், மகா கல்மலையே நீ சொரிவாய், கொடிய புசல் காற்று அதை விளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று அப்படியே இருக்கிற சபைகள் அன்றைக்கு இருந்தது போல எந்த விதமான ஆழமான சத்தியம் தேவைய திட்டம் எதுவும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். 13-14 ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் சார்பில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். விழும், அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். இப்படிப்பட்ட சிந்தனையில் சத்தியத்தை குறித்த எந்த விதமான அறிவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஆயத்தம் இல்லாமல் உலகத்தார் போல ஜீவித்துக் கொண்டிருந்தால் அது ஒரு நாள் அது விதைந்து விழும். அது பெரும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளமாய் அடிக்கிற என் கோபத்திலே வெள்ளமாய் அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும் சொரியும். இதுதான் பெரும் யுத்தங்கள், பயங்கரமான அழிவுகள் வரப்போகிறது. அப்பொழுது எல்லாம் உலகத்தால் போல உலகத்தாருக்கு வருவது போன்ற அழிவுக்குள்ளே போய்விடுவார்கள். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்லப்படும். அதனால நாம் இந்த நாட்களிலே சத்தியத்தை தேடி ஆராய்ந்து கற்றுக்கொண்டு நம்முடைய குணலட்சணங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாக தினம் பிரயாசப்பட வேண்டும். வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் படிக்கும் போது அங்கே பெரோயா பட்டணத்தார் வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா என்று மனோவாட்சியாக அவர்கள் ஆராய்ந்து கற்றுக்கொண்டதினால அவர்கள் மற்றவர்களை பார்க்க நற்குணசாலிகளானார்கள். அதனால நாம் எவ்வளவாக சத்தியத்தை தேடி ஆராய்ந்து கற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க நாம் பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவாக நம்முடைய குணலட்சணங்கள் சத்தியம் நம்முடைய குணாம்சத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிற முதல் அசத்தியமான ஒரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அதாவது நீ
ஆதியாகமத்தில் நாம் படிக்கும்போது அங்கே தேவன் சொல்லுகிறார், நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மனுஷன் மறித்த உடனே எங்க போறான்? மனுஷன் போகலாம், நரகம் போகலாம், இல்லை உத்தரிக்கிற ஸ்தலம் போகலாம். சரிங்களா? அப்போ தேவன் சாவாய் என்று சொல்லுகிறார். ஆனால் சாத்தான் என்ன சொல்லுகிறான்? சாகவே சாவதில்லை. இந்த பொய்யை இன்றைக்கு எல்லா சபைகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லா சபை தேவன் சொன்னதை கேட்காமல் சாத்தான் சொன்னதை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். கருமையானவர்கள் அழித்து போகிறார்கள், அவர்கள் பரலோகத்தில் அந்த தூதர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் என்று சாதாரணமாக பேசுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். 18:4 பாவம் செய்கிற ஆத்மா சாகும், மரணம். வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. பிரசங்கி 9:5-6 படித்து பாருங்கள். மரணத்துக்கு பிறகு ஒன்றுமில்லை, அவன் ஒன்றும் அறியான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே பிரசங்கி 9:10 படித்து பாருங்கள். யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10-12 படியுங்கள். மனிதன் மறித்த பிறகு இந்த சூரியனுக்கு கீழே அவனுக்கு ஒன்றுமே பங்கு இல்லை. தெளிவாக மண்ணுக்கு திருப்புவான். தேவன் சொன்ன வார்த்தைகள் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக திரும்பவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை குறித்த ஞானம் இன்றைக்கு சாத்தான் சொன்ன போதனையை எடுத்துக்கொண்டு எல்லா கிறிஸ்தவர்கள் அடியே பேசிக்கொண்டிருக்கிறார். இதுதான் முதலாவது அசத்தியம். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை அறியாவிட்டால் விடுதலை இல்லை. இங்கே பாருங்கள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வேத பாரகர் பரிசேயரை பார்த்து பேசும்போது, அங்கே மத்திய 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருக்கிற ஊழியர்கள் கூட அப்படித்தான் வேதம் பாருங்கள் பரிசேயர் போல இருக்கிறார். பொய்களை சாத்தான் போதிக்கிற காரியங்களை இவர்கள் போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பரிசேயர் வேத பாரகர்கள் எல்லாம் வேதத்தை கற்று தேறினவர்கள். நாங்கள் வேதத்தின்படி நடக்கிறோம் என்று தங்களை பரிசுத்தவான்கள் போல காட்டிக்கொண்டு மற்றவர்களை பாவிகளாக தீர்க்கிறவர்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிற நலமானவர்களை எப்படி பேசுகிறீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும், நீதி, பரிசுத்தம், தேவனை அறிகிற அறிவு இருந்தால்தான் சத்தியத்தை பேச முடியும். இந்த இருதயத்தை நீதிமொழிகளில் நம்ம படிக்கும் போது, எல்லா காவலோடும் நீ இருதயத்தை நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிலிருந்து ஜீவ ஊற்று. அதனால இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்களை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். அப்பொழுதுதான் நம்முடைய வாய் நலமானவர்களை. இந்த இருதயத்தில் எப்படி பொக்கிஷங்கள் வருகிறது பார்க்கும்போது, நம்முடைய நாம் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எதை அதிகமாக கேட்கிறோம், நாம் எதை அதிகமாக பேசுகிறோம்,
நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை குறித்துதான் இவைகள் தான் நம்முடைய இருதயத்தில் பொக்கிஷமாக வந்து சேரும். எப்படிப்பட்ட யோசனை, உலக பிரகாரமான காரியங்கள், அப்படிப்பட்ட யோசனைகளிலே இருந்தால் நல்ல பொக்கிஷம் வந்து சேராது. ஆவிக்குரிய சிந்தை, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தால் சொல்லுங்களேன், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலான. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தை நம்மிடத்திலே இருக்கிறது. இந்த வசனங்களை நம் மனதில் யோசித்துக் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து கொண்டு அவருடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார் அதை நாம் மனதிலே நினைத்துக் கொண்டு அவரையே பார்த்துக்கொண்டு அதுதான் நல்ல பொக்கிஷம் நம்முடைய இருதயத்திலே சேர்க்கிற காரியம். இங்கே நாம் சொல்லும் போது மத்திய 12:35 நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் நல்லவைகளை, அப்போ நல்ல மனுஷன் இருதயத்தில் நல்லவைகளை சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி சேர்த்துக் கொள்ளும் போது அந்த பொக்கிஷத்திலிருந்து நாம் நல்லவைகளை எடுத்து பார்ப்போம். ஆமாம், அப்படியே வீண் வார்த்தைகளை நீங்கள் பேசாதிருங்கள். நாம் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நடக்கக்கூடாது. வீண் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்தனை பேர் அறிந்திருக்கிறாங்க? வீணாக பேசக்கூடாது. தனது வார்த்தைகள் உருவாக்கும் தன்மையுடையது என்று சொல்லுகிறார். நாம் ஒருவரிடத்தில் அன்பாக பேசும்போது இதயத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகுது இல்லையா? அப்படியே கோபமாக படித்து கொண்டு பேசும்போது அவர்கள் இதயத்தில் எவ்வளவு வேதனை, துக்கம், இதுதான் வார்த்தைகள் உருவாக்குகிறது. அதனால வீண் வார்த்தைகள் பேசாதபடியே நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முடியுங்கள். நீதிமொழிகள் 4:24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் மாறுபாட்டை, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. பேசக்கூடாது. தாறுமாறான வார்த்தைகளே பேசக்கூடாது. வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையோடு இருக்கிறது. அதை நான் சொல்லும் போது அந்த சொல்லுவேன், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். வார்த்தைகளை குறித்து அதிக ஜாக்கிரதையோடு தமாசாக வேடிக்கையாக பேசக்கூடாது. அப்படியே யாக்கோபு சொல்லும் போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஒரு மனுஷன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷன். வார்த்தையில் அவன் ஒரு வாக்கு கொடுத்து என்றால் அது நஷ்டமோ லாபமோ எதுவாக இருந்தாலும் அதை நாம் செய்து நிறைவேற்ற பூரண புருஷன். அதில் நம்முடைய செய்திகள், யோசனைகள், கிரியைகள் மாத்திரமல்ல,
நம்முடைய வார்த்தைகளை குறித்து கூட சட்டத்தையாக. அதனால் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் நீ எச்சரிக்கையாயிரு என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதனால் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். சில வார்த்தைகள் நான் பேசும்போது சிலரை அதாவது குத்துகிறது போல டார்கெட் பண்ணி அவங்க குத்துகிறது போல இருக்கும். அதை குறித்து நாம் அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வார்த்தைகள் என்னை குத்தி என்னை டார்கெட் பண்ணி பேசினார், சில பேர் அப்படி எழுப்பி போயிட்டார்கள். அது அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது இடர்கள் வரக்கூடாது. அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக நாம் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஒரு சம்பவம் ஆண்டவர் இயேசு பரிசேயரை பற்றி பேசுகிறார். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசேயர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வேதத்தை கற்றவர்கள், ஆனால் வேதத்தின்படி நடக்க மாட்டார்கள். தங்களை பரிசுத்தவான்கள் என்று காட்டிக்கொள்வார்கள், ஆனால் இருதயத்திலே அவர்கள் அசுத்தத்தோடு இருப்பார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பேசும்போது நீங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் இருதயமோ தூரமாயிருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். இப்படியெல்லாம் அந்த பரிசேயரை குறித்து பேசும்போது சீசர்கள் வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். மத்திய 15:12 படிக்கிறது. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர்களுடைய உண்மையான நிலையை குறித்து அங்கே ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அவர்கள் இடர்கள் அடைகிறார்கள். அப்படி நாம் இருக்காமல் அவைகளை நமக்கு ஒரு எச்சரிப்பாக எடுத்து நாம் அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும். 11ஆம் வசனத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார், அவர் பிரதித்திரமாக என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். பரமபிதா நடாத நாட்டாக அவர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், வேத பாதகர்கள். இன்றைக்கு அப்படித்தான் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட விடுங்கப்படும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர். 14 அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனாய் இருக்கிறார்கள். குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்களே. அநேகர் அப்படித்தான் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக அவர்களுக்கும் சத்தியம் தெரியாது. மற்றவர்களுக்கு போதிக்கிறது அசத்தியத்தை போதித்துக் கொண்டு அப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால இன்றைக்குள்ள மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் பற்றி கடைசி கால சபைக்கு எச்சரிப்பாக அங்கே ஆண்டவர் இயேசு எழுதும்போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு எப்படித்தான், அதாவது வெதுவெதுப்பாக விசுவாசம் இல்லாமல் ஏதோ கடமையாக ஆற்றில் ஒரு கால சேத்துல ஒரு கால சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஏனோ தானோ என்று இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் வேதத்தில் நாம் அநேக நேரங்களில் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, என ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடிக்கின்றனர். பலவந்தம் வைராக்கியம் தேவனுக்கு என்று உறுதி சத்தியத்தில் நடக்கிறது, நீதியில் நடக்கிறது, தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறது.
இதுதான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதில் 16ஆம் வசனம் படிக்கிறது. அதிலே இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி உலகத்தார் போல பெரிய அழிவு போய்விடுவார். இதில் நமக்கு எச்சரிப்பு அனலாக இருக்க வேண்டும், வைராக்கியம் இருக்கலாம், சத்தியத்தின் மேல் வாஞ்சை தாகம். வேதத்தை படிப்பதற்கு ஒரு வாஞ்சை இருக்கிறதா? இருக்கிறா? வேதத்துக்கு மேல சத்தியத்துக்கு மேல இருக்குதா? அந்த வாஞ்சை தான் வைராக்கியம். அதன்படி இருக்கும்போது தான் நாம் அங்கே அந்த மேலான ரட்சிப்புக்குள் போக முடியும். அதனால் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று உணர்ந்து என் மனத்திற்கு என்று அங்கே எச்சரிக்கிறார். படிக்கணும். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில். நம்ம வெறும் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அப்படி அல்ல. ஞானஸ்நான ஒரு ஸ்டெப்பு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் என்று வாழ்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற நினைக்கிறப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதும் நினைக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கும். கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ சாயலுக்குமாக மாற வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதுதான் போதனை. இது அநேகம் நினைப்பதில்லை. வரும் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சைகளும் வர்றதில்லை, வார்த்தைகளை கேட்கறதில்லை. எச்சரிப்பு வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர் தான். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்களே. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால பெரிய புயல் மழை பெருவெள்ளம் வரும்போதுதான் நாம் எப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன்ல வைத்திருக்கிறோம், வீட்டை எப்படி கட்டி இருக்கிறோம் என்று உலகத்துக்கு மேல பெரிய அழிவு வரப்போகிறது. முடிவு நாட்கள் அநேக சோதனைகள், நெருக்கங்கள் வரும். அநேக விதமான சோதனை சோதிக்கப்படும் போதுதான் நாம் எப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் கட்டி இருக்கிறோம். மணல்லையா இல்லை கண்மலையில் ஆழமாய் நோண்டி நாம் கட்டியிருக்கிறோமா என்று வெளிப்படும். அதனால் நமக்கு அப்போஸ்தலர் பவுல் மூலமாக நமக்கு கட்டளையாக சொல்லும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் சமயம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளங்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர். இன்னைக்கு நம்ம விருப்பத்திற்கு போதகர் பேச வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆசீர்வாத போதனைக்காக பேசணும், அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்று பேசணும். இதுதான் விரும்புகிறார். சுய இச்சைகளுக்கு ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார்.
ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வருவார். அவரை விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்கள் கடன் பிரச்சனையா, ஒரு வியாதியா அவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எல்லாம் சரியாகும். ஆண்டவர் கடன் பிரச்சனை கேட்கிறேன்னு சொன்னாரா? ஜீவ பலியாக அவருக்கு என்று வாழும்படியாக அழைக்கிறார் சுவிசேஷ யுகத்தில். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பலியின் ஜீவியும் ஜீவிக்கும்படியாக வேதம் நமக்கு. ஆனால் ஆசீர்வாத போதனை இதன் சுய இச்சைகளுக்கு போதகர்கள் அவர்கள் போதிக்கிறது தான் வேணும். ஜனங்கள் அநேக கூட்டம், திரள் கூட்டமான ஜனங்கள் அங்கதான் போயிருக்கிறார்கள். இதை பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கூட தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் கூட இதைத்தான் கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்தவர்களும் இது தீர்க்க தரிசனமாக நமக்கு கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்னென்னைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லாமல், யதார்த்தமா என்ற உண்மையான சத்தியத்தை நீங்க எங்களுக்கு பேசாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டிங்கள். இதமான எங்களுக்கு மனசுக்கு விருப்பமானவைகளை மாத்திர நீங்க பேசுங்க. ஆசீர்வாதம் வரும்னு பேசுங்க. அடையாளம் நடக்குன்னு சொல்லுங்க. உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக இப்படி பேசுங்க. வரப்போகிற பெரிய அழிவை குறித்து நீங்கள் பேசாதீங்க. இப்படித்தான் இன்றைக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள். இது அன்றைக்கு அப்படியே அதனால இன்றைக்கு அநேகர் அதையே விரும்புகிறார்கள். அதனால ஜன கூட்டமும் அங்கே அதிகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பேதுரு மூலம் கூட இதை குறித்து நமக்கு எச்சரித்து எழுதுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நல்ல தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, கேட்டுக்கேதுவான பொருட்களை, இதுதான் பொருட்டு ஆசீர்வாத போதனை, கலப்பாக பேசுறது, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, பார்த்தீங்களா? அதாவது கேட்டுக்கேதுவான போதனைகள். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வகை தேவை. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கம், கஷ்டம், அநேக பாடுகள். நீதியா வாழணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், தீமையை சகிக்கணும், தேவனுக்கு பயந்து. அநீதியான உலகத்தில் இருக்கிறோம். அநேக அநீதி காரியங்கள் நமக்கு எதிராக வரும். அவைகளை சகிக்கணும். அப்படித்தான் நடந்தார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதன் வழியாக பிரவேசிக்க வகை தேடுங்கள். அப்படிங்களா? அதாவது ஆண்டவர் இயேசு அது தெளிவாக சொல்லி, பின்பற்றி வருகிறவன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, சுய வெறுப்பு, சுய விருப்பத்தின்படி அல்ல, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து அடிச்சுவர்களை பின்பற்றி. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இன்னும் நான் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். சித்தம்
சுய விருப்பத்தின்படி நான் செய்ய வரவில்லை. இந்த ஜீவிதம் தான் ஜீவிக்கணும். ஜீவ பலியின் வாழ்க்கை, பலியின் ஜீவியம், அதுதான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை. ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் எல்லாம் என்னை சேர்த்துட்டு வரேன், அதில் நம் ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டாம். அதனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொஞ்சம் புளித்தமா நிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். கொஞ்சம் சின்ன காரியம் தானே, சின்ன தப்பு தானே, சின்ன தவறுகள் தானே. ஒரு நாள் சண்டை போகலன்னாங்க, வேதத்தை படிக்காதுன்னா செவிக்காதுன்னா இப்படியே தான். அது கொஞ்சம் புளிப்பு எல்லாரும் முழுவதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து அனலிருந்து இன்னைக்கு 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார். அந்த புளிப்பு என்ன என்று சொல்லும்போது துர்க்குணம், பொல்லாப்பு, தீமை, தீமையான காரியங்கள் தான் புளிப்பு. புளிப்புக்கு நாம் இடம் கொடுக்காதபடி புளிப்பில்லாதது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துப்புரவு, உண்மை. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 5:8 துப்புரவு, உண்மை. இங்கிலீஷில் சின்சியாரிட்டி, ட்ரூத், உண்மை. எல்லாவற்றிலையும் ரொம்ப சின்சியராக இருக்க வேண்டும். இதுதான் வேதம். புளிப்பில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். எப்படி வாழ்றீங்க? ஒரு ஆலயத்தில் வர்றது மட்டும் இல்லை, முழு லைஃப் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் செயல்படுகிறோம், ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பார்க்கிறார். சின்சியாரிட்டி, புளிப்பில்லாதவர்களாக, துப்புரவு, உண்மை உடையவர்களாக. கடைசியாக அவர் படிக்கலாம். யூதா நிருபத்தில் 3ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். விசுவாச வாழ்க்கை அவைக்குரிய ஜீவிதத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதில் நீதி, பரிசுத்தம், அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகத்தில் நாம் நடக்க கொடுக்கலான பாதைகளை வாழ்வேன் உறுதி வைராக்கியம் என ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். 4ஆம் வசனம் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நடந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்படியாக பொய் போதனைகளை போதித்துக் கொண்டு பக்க வழியாக இருக்கிறார். அதனால் வீட்டிற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் கடைசியாக ஒரு வருஷம் படிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து பேசுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீசராய் இருப்பீர்கள். உபதேசம் வார்த்தை ரொம்ப கோயிலுக்கு போகிற காணிக்கு போடுற நேரத்துக்கு வார்த்தை, போதனை, சத்தியம் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறியாமல் இருந்தால் சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதனால் வேகாப்பட்டினத்தார் கூட வேதத்தில் இப்படி இருக்கிறதா என்று
ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளானார்கள். எவ்வளவாக நாம் வேதத்தை ஆராய்ந்து சத்தியத்தை உணர்ந்து கொள்கிறோமோ அவ்வளவாக நாம் நற்குணசாலிகளாக வாழ்வோம். அதனால இவைகளே இந்த வார்த்தைகளே கேட்டு எச்சரிப்போடு நாம் பெரிதான ஒரு ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அறிந்து உணர்ந்து வார்த்தையின்படி ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். மேலான ஒரு ரட்சிப்பை சொந்தத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆசீர்வதிப்பாராக.